எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை காரே இருந்தாலும் இது எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். அது எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஃபைனான்சர்கிட்ட போயிட்டு இஎம்ஐயில் அந்த மாதிரி வாங்குறோன்னா மோஸ்ட்லி அவங்களே எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. நான் வந்து கேஷ் கொடுத்து வாங்குகிறேன், நான் பேமெண்ட் பண்ணி டைரக்ட் பேமெண்ட், அதாவது கேஷ் பேமெண்ட் பண்ணி வாங்குறேங்கிறப்போ தான் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு ஆர்சி புக்கு ஒரிஜினல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபைனான்சர் நேமில் எம்டியாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி பேமெண்ட்டெல்லாம் முடித்து என்ஓசியை வாங்கி அந்த என்ஓசியை ஆர்டிஓவில் போய் சப்மிட் பண்ணி என்ஓசி கேன்சல் பண்ணி ஆர்சி புக்கில் ஃபைனான்சியல் நேமு ஹெச்பி கேன்சல்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்டிஃபிகேஷன் கேன்சல். அதை கேன்சல் பண்ணி ஆர்சியில் வந்து ஃபைனான்சியல் நேம் எம்டியாக கொடுப்பாங்க, நியூ ஆர்சி புக்காக. அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வந்து வண்டி ஓனர், இப்போ ஏதோ புரோக்கர்கிட்ட வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் நம்பர் வாங்கிக்கணும் நண்பா. ஏன்னா நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வெறும் டிஓ ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துருந்தா மட்டும் பத்தாதுங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் சேல் பண்ண போகிறேன்னு அதில் சில இதெல்லாம் இருக்குது, சில ஃபார்மாலிட்டிஸ் சின்னதாக. அவங்களுக்கு ஓடிபி வரும். அது நான் சேல் பண்ண போகிறேன்னு அவங்க அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்தப்புறம் நம்ம வந்து வாங்க போகிறோன்னா அந்த நம்பருக்கு, அந்த வண்டி நம்பருக்கு நம்ம வாங்க போகிறோன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணணும், நமக்கு ஓடிபி வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டிஓவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஓனர் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹெச்பி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேங்க. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஸ் முடிச்சப்புறம் என்ஓசி வாங்கி வச்சதும் வேலை முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. இல்லை நண்பா, ஹைப்போத்திகேஷனில் தான் அந்த ஆர்சி இருக்கும். அப்படின்னா என்னென்னா, அடமானம் வச்ச மாதிரி ஃபைனான்சர்கிட்ட. ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும், அப்போ தான் அது நமக்கு சொந்தங்கிற மாதிரி வரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ஒரிஜினல் என்ஓசி வாங்கிட்டோன்னா அது ப்ளஸ் இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு இதையெல்லாம் கொண்டு போய் ஆர்டிஓவில் கொடுத்தோன்னா என்ஓசி அவங்க கேன்சல் பண்ணி ஆர்சி புக்கில் ஹெச்பி ஃபைனான்ஷியல் நேமில் ஹெச்பி கேன்சல் பண்ணி எம்டி ஆர்சி புக்கை ஃபைனான்ஷியல் நேமில் எம்டி ஆர்சி புக்கை நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு, ஃபஸ்ட்டு ஓனர் வீட்டு அட்ரஸுக்கு போஸ்ட்டில் தான் வரும். நம்ம டைரெக்டெல்லாம் போய் வாங்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் கவனிக்காமல் என்ஓசியோட ஆர்சி புக்கு என்ஓசி கொடுத்தாங்கன்னா நம்ம ஹெச்பி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கி நம்ம ஒரு 1500 அப்படி 1000 செலவு பண்ணி அப்ளை பண்ணாலும் அந்த புக்கு ஃபஸ்ட்டு ஓனர் வீட்டுக்கு தான் போகும். அங்கேருந்து நம்ம வாங்கணும். இந்த அலைச்சலெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு செலவு ஒரு 2000-3000 செலவு பண்ணணும். பேசாமல் நண்பா எல்லோரும் டிரைவிங் ஸ்கூலில் போய் கொடுத்துருங்க. அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல், கொஞ்சம் காசு பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த வண்டியை நேரில் காமிக்க சொல்லுவாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. அப்போ மட்டும் நம்ம வந்து ஒரு 1/2 hour காமிச்சிட்டு போயிட்டால் முடிஞ்சது. நம்ம வீட்டுக்கு புது புக்கு வந்துடும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம அட்ரஸுக்கு வந்துடும். ஸோ இதுதான் நண்பா. இதில் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு நண்பர் வந்து 241 MF எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதில் வந்து 6 டைப்பு இருக்குது. 241 DI நார்மலு, ஈகிளு, டோனரு, பிளானட்ரி ப்ளஸ்ஸு, ஈகிள் ப்ளஸ்ஸு, டைனா ட்ராக்குன்னு. இதில் டைனா ட்ராக் எடுங்க நண்பா. 42 HP பெஸ்ட்டு ஃபார் மணி. டோசரு, லோடரு, ஓன் யூஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டியூவல் கிளச்சு, பார்ஷியல் சிங்க்ரோமைஸு, சைடு கியரு, ஷட்டில் ஷிஃப்ட்டு, லிஃப்ட் கெப்பாசிட்டி 1700, டோ பார் ஹெவியாக இருக்குது, MSPTO, GSPTO இந்த மாதிரி ஹெவியாக இருக்குது. அந்த 42 HP கேட்டகரியிலே ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பா, எடுத்துக்கோங்க.